ஹல்லேலூயா. ஸோ இந்த விசுவாசம் என்பது தேவ பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்பட்ட ஒரு வரம் என்று சொல்லணும். ஏன்னா அதுதான் பைபிள் சொல்லுது. அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை குறித்து சொல்லும்போது விசுவாசத்தை குறித்து நம்ம ஒன்றும் பேசுவதும் இல்லை, அதை பற்றி நினச்சி பார்க்குறதும் இல்லை. ஏன் அது ஒரு வரம் என்று சொல்லப்படுகிறது என்றால், விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறாங்க. அப்போது அந்த எந்த மாதிரி விசுவாசத்தில் ஆண்டவர் கிரிகைகளை செய்கிற தேவன் அப்படி என்று சொல்லும்போது, சிலருக்கு அந்த விசுவாசம் என்ற அந்த ஆவியானவருடைய வரத்தை கொடுக்கிறதாக இருக்கிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கு ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, எவ்வளோதான் இருந்தால் கூட விசுவாசங்கிறதுல நாம் நிலைத்திராவிட்டால் அது நமக்கு பிரயோஜனப்படாது. எந்த காரியத்தையும் பார்க்கும்போது விசுவாசம் நமக்கு தேவைப்படுவதாக இருக்கிறது. அப்போ அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை குறித்து இங்கே பார்க்கப்படுதுன்னா, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் என்று சொல்கிறபடியாக இருக்கிறதை பார்க்கின்றோம். ஸோ அந்த விசுவாசம் ஏன் இந்த விசுவாசம் அப்படிங்கும்போது பார்த்தீர்கள் என்றால், நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லது பைபிளை நல்லா தெரிஞ்சோ அந்த வார்த்தைகளெல்லாம் அறிந்தோ நம்ம இருக்குது, அந்த மாதிரி அது போதும் என்று சொல்லும்படியாக இல்லாமல் இருக்கும்போது நாம் இயேசுவை அவ்வளவாக நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கை 14வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவனும் சப்பானியமாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனமாய் உட்கார்ந்து இருந்தான் என்று பார்க்கிறோம். பவுல் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அங்கே அவன் பிறவிலேயே சப்பானியாக இருக்கிறான். ஆனால் இவருடைய பேசுகிற அந்த வசனத்தை அவன் கூர்மையாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதை பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, இவன் அவனை உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டார் என்று பார்க்கின்றோம். எனக்கு ஞாபகம் இருக்குது, சில சமயங்களில் பிசாசும் என்ன பண்ணுவான், சில சமயங்களில் அந்த மாதிரி இந்த காரியத்தை செய்யறதை நான் பார்த்துருக்குறேன். நம்ம நார்களுக்கு அப்புறம் அங்கே ஒரு மலையில் ஒரு சர்ச்சு நமக்கு உண்டு. அந்த சர்ச்சிலேருந்து எப்போ போனாலும் ஞானஸ்தான ஆராதனை இருக்கும் அங்கே போடுற அந்த ஆற்றில். அப்போ ஒரு லேடி ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ பிரச்சனை. பாஸ்டர் சொன்னார், ஒரு வேளை இந்த ஒரு பிசாசோடு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அவள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறான். அன்றைக்கி சாயந்தரத்தில் அங்கே சர்வீஸ் நடக்குது. அடுத்த நாள் காலையில் ஞானஸ்தான ஆராதனை, அதுக்கு முன்னாடி ஈவினிங்கில். எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா அந்த லேடி என்னை அப்படியே உற்று பார்த்துட்டு அந்த வசனத்தெல்லாம் அப்படியே கேட்குற மாதிரி எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நானும் அதை கவனித்து பார்க்குறேன். அசையாமல் கொள்ளாமல் பேச்சை அப்படியே கேட்டுட்ருக்குறா. நான் என்ன பரவாயில்லையே, நாளைக்கு ஞானஸ்தானம் எடுக்க போகிறா, இன்றைக்கி அப்படி வசனங்களை அப்படியாக கேட்டுட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லலை. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க. அப்போ ஒருவங்க, ஐயா இவங்களை கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, ஏன்னா அப்போ அங்கே காற்று அடி, ஏன்னா ஃபேன்லாம் அவ்வளோ தூரத்துக்கு இல்லை, அவ்வளோ காற்று இல்லை, அதனால் அந்த ஒரு மயக்கமாக இருக்குது போலுக்கு அப்படின்னு சொல்லி தலையில் தான் கையை வச்சேன். அது சொல்லுது, இவன் நாளைக்கு தண்ணியில் எப்படி இறங்க போகிறான்னு நான் பார்க்குறேன் அப்படிங்குது. அது கூட இருக்கிற அந்த பிசாசு. அந்த வெளிப்படையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாட்டு ஒன்றுமே பண்ணாமல் பசங்க அப்படியே கேட்குறது போல் கேட்டுக்கிட்டு இருக்கிறா. தலையில் வச்சோன்னு அது சொல்லுது, நாளைக்கு இவன் தண்ணியில் இறங்குறத நான் பார்க்க போகிறேன், எப்படி இவன் ஞானஸ்தானம் எடுக்க போகிறா என்ன விட்டுட்டு, கேட்டிங்களா? ஸோ அந்த இதில் சொல்லுது. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணோன்னே அது போயிட்டுது. அடுத்த நாள் பிரச்சனை இல்லாமல் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஸோ நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்ஸும் இருக்கும். அதே போல் தான் ஒரு லேடி பார்க்கும்போது கம்யூனியனுக்கு நிற்குது, நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு, ஒரு பெண்டகாசு போகிற சர்ச்சில் ஒரு சிஸ்டரு. அன்றைக்கி நான் போயிருக்கும்போது நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. முட்டாங்கால் போட்ட உடனே அந்நிய பாஷையை அப்படி தாராளமாக பயங்கரமாக சொல்லுது கம்யூனியன் டைமில். அப்போ
அப்போ எனக்கு இது தெரியும், இது சரியில்லாத ஆவிங்க அப்படின்னு கம்யூனியன் கொடுக்கல, அப்படியே மேலே கொஞ்சம் நின்றுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் அது முடிஞ்சதுக்கப்புறம் கம்யூனியன் கொடுத்துட்டு அன்றைக்கு ராத்திரியே அந்த லேடி தன் புருஷனை விட்டுட்டு கதவை திறந்து போட்டுட்டு ராத்திரி போய் அங்கே பக்கத்தில் பெரிய மார்க்கெட் இருக்குது, அங்கெல்லாம் வந்து வியாபாரிகள் உட்காந்துருப்பாங்க, பல வியாபாரிகள், காய்கறிலாம். அங்கே போய் படுத்துருக்குது. இதை எந்திரிச்சு பார்க்குறாரு, மனைவியை காணும், பிசாசு. அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு நம்ம அந்நிய பாஷை என்ன சரளமாக இப்படி பேசுத அப்படி நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்ல ஆவியில் ஊண்டப்பட்டு அப்படின்னு பிசாசானன்னு பார்த்திங்கன்னா நம்மளை விட நல்ல பேசுகிறவன், எல்லாமே அவன் செய்வான். ஸோ அதனால் ஆண்டவர் வந்து இன்னொரு என்ன ஆவியினுடைய அனுகிரகத்தை கொடுக்குறாரு கேட்டிங்களா. ஏன்னா இந்த ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு இதை கொடுக்குற தேவனாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்படியாக ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவர் வந்து அவனுடைய பிரயோஜனத்துக்கு தக்க அவராக ஆவிக்குரிய வரங்களை கொடுக்குற தேவனாக இருக்கிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கி சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு அந்நிய பாஷை பேச வரல அப்படின்னு உடனே நீ முட்டாங்களை போட்டு நல்லா ஜெபம் பண்ணு, உபவாசம் இரு அப்படிம்பாங்க. அப்படி இருந்தால் அவங்களுக்கு அந்நிய பாஷை கிடச்சிருமா? பைபிள் அப்படி சொல்லலை. ஆனால் இவங்க அப்படியா சொல்கிறது. அல்லது சில இடத்துல வந்து கிளாஸுக்கு வா சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறத மாதிரி கூட இன்றைக்கி அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது. ஆவியானவர் ஆண்டவர் நடத்துகிற விதமாக அதை விட்டுட்டு மனுஷனுடைய ஞானத்தில் கிளாஸ் எடுத்து அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு அதுக்கு ஒரு கோர்ஸ் வச்சு அப்படி பண்ணிகிட்ருக்காங்க கேட்டிங்களா. அதெல்லாம் வந்து அதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே அப்பா அம்மான்னு சொல்லுமா, அப்படி திக்கி அப்பா மாமா அப்படின்னு தான் சொல்லி தானே கடைசியில் ஒழுங்காக சொல்லும். அந்த மாதிரி தான் நீங்கள் வாயை திறந்து அப்படியே சொல்லி இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்நிய பாஷை போகிறோன்னு அப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்படி இல்லை. அந்நிய பாஷைங்கிறது வந்து ஒரு மொழி, ஒரு பாஷை. அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அது ஏதோ ஒரு மொழியாக கூட இருக்கலாம், எந்த தேசத்து மொழியாக கூட இருக்கலாம், we don't know கேட்டிங்களா. அப்போ வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை சொல்லி ஜனங்கள் ஒரு பிராமின் ஃப்ரெண்டு இன்று கன்வெர்ட் ஆகி ஆண்டவர் பேர நல்ல பிரியமாக இருந்தார். உடனே அவர் சொன்னார், மோசஸ் ஏசி என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கார் அப்படின்னார். எதுக்கு அப்படின்னு, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறேன், எனக்கு அந்நிய பாஷை கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு கேட்டிங்களா. சார் நான் சொன்னேன், நீங்கள் நல்ல பாஷையில் ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்கல்ல, அப்புறம் அதுக்கு என்ன இருக்குது, கொடுத்தா வாங்கிக்குவாங்க, கொடுக்கலாம், என்ன குறைஞ்சி போச்சு, ஒன்றும் இல்லையே. அது இருந்தால் தான் பரிசுத்த ஆவி இருக்குங்கிறது அர்த்தமா? அது ஒன்று தான் அடையாளமாக? அப்படி கிடையாது. 9 வரங்களும் பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள். அந்த வரங்கள் எல்லாமே அடையாளங்கள் தான். அது எது எப்படின்னா பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஆண்டவர் ஒவ்வொருவனுக்கும் கொடுக்குறாரு, அவனுடைய பிரயோஜனத்துக்கு கொடுக்குறாரு என்று பார்க்கின்றோம். ஸோ அதனால் இந்த விசுவாசம் கூட அப்படிப்பட்டதாக அந்த 9 வரங்களில் ஒரு வரங்களாக இருக்கிறத நீங்கள் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. The word of wisdom, the word of knowledge and the faith. இந்த மூன்றுமே இந்த 9 வரங்களில் 3 வரங்கள் கேட்டிங்களா. அப்போ இது ஒரு ஊழியக்காரனுக்கோ ஒரு மினிஸ்டருக்கோ அவனுக்கு வந்து ஆண்டவருடைய ஞானத்திலும் ஆண்டவருடைய இதில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஃபெய்த்தில் நிலச்சிருக்கும்படியாக அந்த அபிஷேகம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறதுனால அவன் என்ன பண்ணுறான், சரியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை சரியாக பிரசங்கம் பண்ணுகிறான். அப்படி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு ஏன் வந்து ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு வித்தியாசமாக அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க போதர்களாக இருக்கலாம், மினிஸ்டராக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த வரம் இல்லாத காரணத்தினால தேவனுடைய வார்த்தையை விட்டு தங்களுடைய சுயத்தில் அநேக காரியங்களை பிரசங்கம் பண்ணுகிறத பார்க்கின்றோம். அதுதான் நம்ம வேப்படுது. அதனால தான் இந்த அபிஷேகம் கூட கொடுக்கப்படுகிறது. அப்படி பண்ணாமல் உன் விசுவாசத்தில் த ஆரக்கிள் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், த ஆரக்கிள் ஆஃப் காட்னு சொல்லப்படுது. ஒருவன் பிரசங்கித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி பிரசங்கிக்க கடவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி பிரசங்கம் பண்ணுறவன் வந்து அவன் அந்த அபிஷேகத்தை பெற்றவனாக இருக்கக்கூடும். இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தைக்கு எத்தனை பேர் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வைப்பாங்க, டிஃப்ரெண்ட் அர்த்தத்தை சொல்லுவாங்க. ஆவியானவர் அப்படி செய்கிறது இல்லை. ஒருத்தனுக்கு என்ன உணர்த்துறாரோ அதை தான் மற்றவனுக்கும் உணர்த்துவார். அந்த ஆவியினுடைய அனுக்கிரகம், அந்த அபிஷேகம் அது அப்படியாக இருக்கும். அப்படினால தான் இதை அவனுடைய பிரயோஜனத்துக்கு தக்க ஆண்டவரே கொடுக்குற ஒரு காரியமாக இருக்கிறதே ஒழிய நம்ம உபவாசம் இருந்தோ அல்லது என்ன பண்ணுறது, நம்ம முட்டாங்கள் போட்டு அதிகமாக ஜெபம் பண்ணியோ பெற்றுக்கொள்கிறது கிடையாது. நம்ம எப்போங்க வேணால் உங்களுக்கு கிடைக்கும், கேட்கவே வேண்டாம்.
ஆண்டவரே எனக்கு சுகமளிக்கும் வரம் கொடுங்க, எனக்கு பிசாசத்தை வரம் கொடுங்க, அன்னை பாசை கொடுங்கன்னு கேட்கவே அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் கொடுக்குறது தேவன். கேட்டிங்களா? ஸோ அதனால் இதுக்காக நீங்கள் இது பண்ண வேண்டாம். ஆனால் இங்கே இவன் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரசங்கத்தை அவ்வளோ கூர்ந்து கேட்குறான். இந்த ஜஸ்ட் யூ வாஸ் லிசனிங் டு த ப்ரீச்சிங் ஆஃப் பால். அதை பார்த்த உடனே இவன் ரட்சிப்புக்கு ஏற்ற இவன்கிட்ட விசுவாசமாக இருக்கிறபடியினால் என்ன சொல்கிறாரு? எழுந்துரு அப்படிங்கிறாரு. அவன் பிரேமிச்சப்பானே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவன் பேசிக்கொண்டதை கேட்டுக்கொண்டு இருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்தான், நடந்தான் என்று பார்க்குறான். கேட்டிங்களா? ஸோ இப்போ எதுக்கு அப்படி நம்ம இதை பார்த்தீங்கன்னா, ஏன் பார்த்தீங்கன்னா ஏன் ஒருத்தன் குருடனாக இருக்கிறான், ஏன் ஒருத்தன் முடவனாக இருக்கிறான், ஏன் ஒருத்தன் இவ்வளோ தூரத்துக்கு வியாதியில் கஷ்டப்படுறான்னா கூட பார்த்துக்கும்போது அநேக நேரங்களில் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக இருக்கிறதை பார்க்கின்றோம். லாசரஸ் மரித்த 4 நாள் ஆச்சு நாரும். அங்கே ஆண்டவர் லாசரே வெளியவான்னாரு. வெளியே வந்தான். கல்லம் மட்டும் புரட்டி வைங்கப்பா, அவன் வெளியே வருவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. உரத்த சத்தத்தோடு கூப்பிட்டாரு. அந்த ஜனங்களெல்லாம் கேட்டு பிரமித்தார்கள். ஏன்னா மரித்து 4 நாள் ஆச்சுது நாரும், எப்படி இதை செய்ய முடியும்? நடக்காத காரியம். கேட்டிங்களா? ஏதோ சொல்லலாமே விட இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கிற ஒரு காரியத்தில் கூட ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறது பார்க்குறோம். அன்றைக்கு அங்கே யாருக்குமே விசுவாசம் இல்லை, எந்த விசுவாசமும் அவங்களுக்கு கிடையாது. சொன்ன ஆண்டவரே, நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அதுதான் அவங்க விசுவாசம். மரியாள் சொல்கிறா இயேசு கிறிஸ்து வரும்போது. ஸோ சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, லார்ட் இஃப் யூ ஆர் ஹியர் மை பிரதர் would not have been died. She knows because he can take care of, he can heal him. கேட்டிங்களா? ஸோ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தெளிவாக பார்க்கும்போது அது ஒரு எப்படிப்பட்டதாக இருந்தது அது என்ன சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லும்படியாக ஆண்டவர் அந்த ஒரு காரியத்தை அங்கே பார்க்குறதே பார்க்கின்றோம். ஸோ இங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவன் என்ன ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்கிறது என்போது அங்கே அற்புதங்கள் நடக்குது, அடையாளங்கள் நடக்குது. இன்றைக்கி இந்துக்கள் மத்தியில் ஏன் அதிகமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதுனா, அவங்களுக்கு அந்த விசுவாசத்தில் நிரம்புறவராக இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க இயேசு சுகப்படுத்துவார்னு. அந்த விசுவாசத்தில் நான் வந்தேன். அவர் ஆடையை தொட்டால் கூட நான் சோமாவேங்கிற அந்த விசுவாசத்தில் அந்த ஸ்திரீ போயிட்டு ஆடையை தொட்டா. கேட்டிங்களா? ஸோ அவர் சுகப்படுத்துறதுக்கும் அவரை ஆடையை தொடுறதுக்கும் என்ன இருக்குது? சம்மந்தமே இல்லை. ஒரு ஆடையை தொட்டால் எப்படி ஒருத்தன் சுகமாகுவான் நினச்சி பார்த்தா? கேட்டிங்களா? ஆனால் விசுவாசம். ஸோ எதை குறித்து நம்ம எந்த விசுவாசத்தில் இருக்கிறோம் தேவன் செய்வார் என்று சொல்லி செய்யும்போது ஆண்டவர் அங்கே செய்கிற தேவனாக இருக்கிறார். அது பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கிறது. கேட்டிங்களா? ஸோ அதனால தான் இந்த வரங்களெல்லாம் சபையிலே செயல்படும்படியாக இருக்கிறது. ஏனென்றால் சபை பக்தி விருத்திக்கு எதுவாக இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு அடையாளம் இல்லை, அது புறஜாதி மக்களுக்கு தான் அடையாளம். ஏன்னா அவங்க தான் ஆண்டவரை தெரியாதவங்க. அந்த அடையாள அற்புதங்களை பார்த்து தான் அவங்களுக்கு அப்பா இப்படி ஒரு தேவனா, இப்படி ஒரு செய்வாரா, எனக்கு செய்தார்னு சொல்லி எவ்வளவு சாட்சிகளை பார்க்குறோம். நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், ஒரு அம்மா பிச்சை எடுத்து தான் பிள்ளைக்கு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. புருஷன் பார்த்திங்கன்னா பிசாசு பிடிச்சவன் ஆகிட்டார். யாரும் குணப்படுத்த முடியலை. கேட்டிங்களா? ரொம்ப அவதிப்பட்டு அவர் மென்டல் ஆகிட்டார். அதான் ஏதோ சேவனை செய்தானா அந்த மாதிரி ஒரு பதவிக்காக. ஸோ ரோட்டில் இருந்து தான் பிள்ளையை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்காக பிச்சை எடுத்தவர் அந்த ஒரு அம்மா. ஒரு நாள் ஒருவங்க சொன்னாங்க, இந்த ஆலயத்துக்கு போயேன், ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்தவனுக்கு சுகம் கொடுங்க, புருஷனுக்கு சுகம் கொடுப்பார் அப்படின்னு யாரோ ஒருவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா போயிட்டு ஒன்றும் சொல்லலை. கோயிலில் போய்ட்டு அவங்க எப்பவும் வழக்கப்படி எல்லாத்தையும் கும்பிட்றது தானே, கையெடுத்து கும்பிட்டுட்டு இயேசுவை சொல்லி, நான் இப்போ உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன், இந்த கை எந்த தெய்வத்தையும் இனிமேல் நான் கும்பிட மாட்டேன், என் புருஷனை மட்டும் நீங்கள் குணப்படுத்துங்க ஆண்டவரே
அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தா, சொல்லிட்டு வந்தா. புருஷன் பூரண சற்குணமானா. கேட்டிங்களா? அந்த பிள்ளை பிச்சை எடுத்து சாப்பிட்ட பிள்ளை இன்றைக்கு பார்த்திங்கன்னா அநேக பிச்சைக்காரங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாப்பாடு கொடுக்குற ஒரு ஆலயமாக இருக்குது. நம்ம இது பக்கத்தில் என்ன ஒரு நம்ம மதுராந்தகம் ஆண்டவர் இயேசுக்கு சொந்தமாகும் என்று சொல்லி அவர் அந்த பாஸ்டர், அந்த பிராமின் ஃபேமிலி, இவர் படித்து பாஸ்டர் ஆகி அன்றைக்கு எங்கள் அம்மா பிச்சை எடுத்து எனக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் சாப்பாடு இங்கேருந்து போகும்படியாக செய்து எல்லா இடத்திலும் அவர் நிறைய ஆலயங்களை உருவாக்க பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன் பாருங்கள். நடக்காது முடியாது என்று சொல்லதெல்லாம் நடத்தி காட்டுகிறதான் தேவன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்கள். அந்த லேடிக்கு, ஒரு ஹிந்து லேடி, ஒன்றுமே தெரியாத இயேசுவை பற்றி, அவளுக்கு வேண்டியதை புருஷன் குணமாகணும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், இப்போ நான் எடுத்து கும்பிடுற இந்த கும்பிட்டு நான் எந்த தெய்வத்தையும் கும்பிட மாட்டேன், அவங்கள மட்டும்தான் கும்பிடுவேன், எங்கள் புருஷனுக்கு சுகம் கொடுங்க. அந்த வார்த்தை, அது ஒரு ஹிந்து அறியாத, இயேசுவை அறியாத ஒரு சகோதரனுடைய வார்த்தை எவ்வளவாக அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக அங்கே பெரிய சபைகள் நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்கின்றோம். ஸோ அதான் பார்த்திங்கன்னா ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார் என்ற விசுவாசத்தில் வரும்போது அங்கே சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க. நம்ம சரி இந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோம், ஒருவேளை நடக்குமோ நடக்காதோ, ஏதோ சொல்கிறாங்க இந்த பாஸ்டர்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் போனாங்க என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. சரிங்களா? ஸோ அப்படியாக பார்த்திங்கன்னா நம்முடைய விசுவாசம் எதற்கு ஏற்றதாக இருக்கிறது, அதை குறித்ததாக இருக்கிறது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கிறதா, நமக்கு ஒரு ரட்சிப்புக்குரிய ஒரு காரியத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறதா. ஸோ அந்த விசுவாசத்தில் தான் நமக்கு இந்த காரியங்கள் நடக்கிறதை பார்க்கின்றோம். அப்போ யோவான் 11:3 லாசரு வியாதிப்பட்டிருந்தான், மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி அனுப்புனான், உங்களுடைய சிநேகிதன் நீ ரொம்ப நேசிக்கிறவர், அவர் வியாதிப்பட்டிருக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளவோ அற்புதங்களை செய்தவர், அது இவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக உள்ள சகோதரனை கொண்டு போயிருக்கலாம். என்னை ஆளை விட்டு எப்போ உடனே வர சொல்லுங்க இயேசுவை, என் சகோதரன் ரொம்ப வியாதிப்பட்டு இருக்கிறான், என் மறித்து போனாலும் போயிடுவான், அவர் வந்தால் சுகமாகன்னு சொல்லி ஆள் அனுப்பியிருக்கலாம். அப்படி இல்லை. உம்முடைய லாசரஸ் உன்னுடைய சிநேகிதன் அவன் வியாதிப்பட்டிருக்கிறான்னு ஒரு வார்த்தை, இன்ஃபர்மேஷன் தான் போச்சுது. அவரை கூப்பிடலை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இதில். கேட்டிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 2 போகலை அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகலை, 2 நாள் தங்கி இருந்து அதுக்கப்புறம் தான் தன்னுடைய சீசர்கள்ட்ட லாசரு மரித்து போனால் போவோம், மரித்தவனை போயிட்டு என்ன பண்ணுறது, எதுக்கே அங்கே போகணும், இப்போ முன்னாடியே போயிருந்தால் கூட நீங்கள் குணப்படுத்திருப்பீங்க, அவன் மரித்து போனான், அவங்களுக்கு தெரியுது, 2 நாள் கழித்து போகிறீங்க, இப்போ 4 நாள் ஆச்சுது, இந்த 4 நாளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்படி தானே மனுஷன் நினைப்பான் இல்லையா? அங்கே போனோடனே அவங்க தான் அதான் சொல்கிறாங்க, அந்த இயேசு கேட்டிங்களா, லாசரு இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாகிறாமல் சொல்லி அனுப்புகிறாங்க. அவன் அவ்வளோதான் ரொம்ப வியாதிப்பட்டவங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மன்னிப்பு பண்ணிட்டார், அவன் சாக போகிறான்ட்டு. ஆனால் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாகிறாமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாகி இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார் என்றார். என்ன ஆண்டவரே, உனக்கு பிரியமானவன் அவனவர் மரித்து போயிட்டான்னு தெரிஞ்சிட்டு இந்த மாதிரி அது தேவனுடைய மகிமைக்கு ஏற்றதாக இருக்குன்னா அது என்ன காரியம்? போய் சுகமாக இருந்தால் அது ஜனங்கள் ரொம்ப சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராதபடியாக இருக்குன்னு சொல்கிறாரு மரித்தவனை பார்த்து. அப்படின்னா என்ன மரணம் கேட்டிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் இயேசுவில் ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே வர்றாரு, நான் அங்கே இராதிருந்தால் நீங்கள் விசுவாசம் உள்ளவளாவதற்கு ஏது உண்டாது என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படணும். சீசரை சொல்கிறாரு, நான் இப்போ அங்கே இருந்தேன்னா சுகப்படுத்தியிருப்பேன், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சுகப்படுத்துவார், அவ்வளோதானே, எல்லாம் அதை நம்ம இப்போ தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே,
இதில் என்ன பெரிய அற்புதங்கள் இருக்குது, என்ன இருக்குது, அவர் எப்பவும் சுகப்படுத்துகிறாரு. அப்போ அந்த சீசருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி கிறிஸ்தவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பாருங்கள். நமக்கு எல்லாம் தெரியும், என்னென்ன செய்தார், எப்படி ஆண்டவர் ஒவ்வொரு மரித்தவர்களெல்லாம் உயிர்த்து செய்தார், குஷ்டரோகிக்கு சுகம் கொடுத்தாரு, பிறவி குடனுக்கு பார்வையை கொடுத்தாரு, முடவனுக்கு எரிந்து வச்சார். எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுனால அதை விசுவாசிக்கிறதுனால நம்ம ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம், அவ்வளோதான். ஆனால் பார்த்திங்கன்னா இந்துக்கள் மத்தியில் போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு காய்ச்சல் இருந்து அது சுகப்பானாலே அவங்க அந்த ஆண்டவரை அப்படியே எப்படியாக அவங்க மகிமைப்படுத்துகிறாங்க. எப்போ நான் டாக்டர்கிட்ட போனேன் ஒன்றும் நடக்கலை, மந்திரவாதிகிட்ட போனேன் நடக்கலை, இந்த ஐயா வந்தார் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிசாசை போனார், நான் சொல்லிட்டு போகுது. இது என்ன காரியம், எப்படிப்பட்ட இவங்க இயேசு கிறிஸ்து சரிங்களா, ரட்சிப்புக்கு. அந்த லேடி முதல்ல வந்து கேட்குறா, எனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பீங்களா, இந்த பிசாசு என்னை விட்டு போயிட்டான். அதான் முதல் பார்த்தது. அப்போ அந்த ரட்சிப்பு அது எப்படிப்பட்ட ஒரு வியாதியில் இருந்து அப்போ குணமடைஞ்சி உடனே அவள் கேட்குற வரையும் எனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பீங்களா. நான் சொன்னேன், உன் புருஷன்கிட்ட போய் சொல்லு என்ன நடந்ததுன்னு சொல்லி. டாக்டரால் குணப்படுத்த முடியல, மந்திரவாதிகளால் ஒன்றும் முடியல, வேறு உனக்கு வழியே கிடையாது, நீ பிசாசு பிடிச்சிட்டு இப்படி தான் இருக்கணும், வேறு என்ன பண்ண முடியும், யார் இது துரத்துறது, யார் என்ன பண்ண முடியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் அது போங்கிறது அத்தனை பேருக்கு தெரியுமா, தெரியாது. நீ புருஷன்கிட்ட சொல்லுன்னு போய் சொல்லியிருக்கிறா, நம்ம சாமி கைவிட்டாங்க, எல்லாம் டாக்டர் கைவிட்டாங்க, இயேசு தானே எனக்கு இந்த மாதிரி விடுதலை கொடுத்தாரு, நான் போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கோன்ட்டான். அடுத்தல வந்து ரசிக்கப்பட்டாங்க. ரட்சிப்புக்குரிய ஏதுவான விசுவாசம் பார்க்குறோம் கேட்டீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய வைக்கிறாரு. ஒரு மனுஷன் அவங்க ஒரு காரியத்தை செய்கிறான்னா அவனை மகிமைப்படுத்துறதுக்கு இல்லை, அவன் பிசாசை துரத்துறான்னா அவன்கிட்ட என்ன பெரிய வல்லமாக இருக்குது, நம்ம துரத்த முடியுமா கேட்டிங்களா. ஸோ ஆனால் ஏசு அந்த நேரத்தில் அந்த வல்லமையை கொடுத்து அந்த காரியத்தை செய்கிறபடினால அவருடைய நாம மகிமைக்கென்று அந்த காரியங்களை நம்ம பார்க்குறதை பார்க்குறோம் கேட்டிங்களா. ஸோ இங்கே நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதுக்கு தடையாக இருந்திருக்கும், நீ விசுவாசிக்க மாட்டீங்க. உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன், இப்போது அவனிடத்திற்கு போவோம் வாருங்க. மரித்தவனாலும் தெரியலை, அவங்க போவோம். இவங்க நினைப்பாங்க, என்ன ஆண்டவரே அப்போவுமே வந்து சொல்லி அனுப்புனாங்க, அப்போ போயிருக்கலாம்ல, என்னமோ அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னீங்க, நாங்கள் தூங்கினா உறங்கினவனே எழுப்புனா தூங்கி முடிச்சதே எந்திரிப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் இப்போ மறித்து போனாங்கிறீங்க, இது என்ன நடக்குது. அதுவும் அவங்க ரொம்ப பிரியமான ஆள், அவங்களுடைய நண்பர் சிநேகிதனா, அடிக்கடி அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க, அவர் விசாரிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, அவ்வளோ பெரிய நண்பர். அப்போ சொல்லலாம், நீ வராமல் போகாமல் இருக்குது நல்லது. ஏன்னா என்ன சொல்லக்கூடாது, நீ உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன், நீ வந்து என்னதுக்கு உங்கள் விசுவாசம் உள்ளாவதுக்கு தடையாக இருக்குது. ஆனால் இப்பொழுது அவனத்திற்கு போவோம் வாருங்கள். ஸோ இதே போல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு அதிபதி வந்து தன்னுடைய மகா இறந்து போகிறா, எல்லாம் வந்து அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா இல்லை இன்னொரு 100க்கு அதிபதி பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்காரன், அவன் என்ன பண்ணுறான் வந்து பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப அவதிப்படுறான். அவனும் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்பிள்டு மேன். அது அப்போ ஆண்டவர் சொல்ல, நான் வந்து சுகப்படுத்துகிறேங்கிறாரு. யாரோ ஒருத்தன் கேட்டிங்களா, அவன் 100க்கு அதிபதி, அவன் வேலைக்காரனுக்கு வந்து கிடைத்துல பார்த்திங்கன்னா அவனுக்கு முடமாக இருந்து அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னு சொன்ன உடனே இயேசு என்ன சொல்கிறாரு, நான் வந்து சுகப்படுத்துகிறேங்கிறாரு. இங்கே லாசரு, அவருக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு, அவர் சுகமாக அவர் வந்து வியாதியாகப்பட்டிருக்காருன்னா ஆண்டவர் உட்காந்துட்டார். கேட்டிங்களா, ஆண்டவர் எதை செய்தாலும் அது நன்மைக்கு எதுவாக இருக்கும், அது தேவனுடைய மகிமைக்காக இருக்கும். அதை தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். கேட்டிங்களா, நம்ம பார்வைக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம், பார்வைக்கு ஆண்டவர் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே நம்ம யோசிக்கலாம். ஆனால் தேவனுடைய காரியங்கள் அது வித்தியாசமான காரியங்கள். அவற்றை கொடுத்துட்டு பேசாமல் உட்கார்ந்தா போதும். ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவாக செய்கிற தேவன். நமக்கு என்ன விசுவாசம் வேண்டும், அவ்வளோதான். இது ஆண்டவர் செய்வார் என்ற விசுவாசம் வேண்டும் என்று சொல்வதை பார்க்கின்றேன். கேட்டிங்களா. ஸோ அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா மாம்சத்தில் நடக்க ஆரம்பிச்சிடும். நான் ரீசெண்டாக நடந்தேன் மாம்சத்தில், அதனால் பிரச்சனை, அதனால் எனக்கு கொஞ்சம் கேட்டிங்களா நஷ்டம். நம்ம வந்து சொல்லும்போது
ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா வீடு சர்ச்சு தேடிக்கிட்டு இருந்தோம் பார்சிபண்ணியில். கைக்கு மேலே கூப்பிட்டு இந்தாப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆராதனைன்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷமாக வந்தாச்சு இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஏன் இந்த சர்ச்சில் மறுபடியும் அவங்க கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே, இதை கேட்கலாமே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அங்கங்கே உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இவர் போயிட்டு அங்கே போயிட்டு இங்கேருந்து ஆல்தவே போய் அந்த பாஸ்டருக்கு லஞ்செல்லாம் வாங்கி கொடுத்து விட்டு பார்த்தா நான் அடுத்த நாள் சொல்கிறேன்னாரு. அவங்க கமர்ஷியல் பீப்புள் கேட்டிங்களா, அவன் வந்து ரெண்டுக்கு விட்டு சம்பாத்தியம் பண்ணுறது சர்ச்சையாக இருக்குது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் நமக்கு எது சரியோ எது நல்லதோ அதை கொடுத்துட்டாங்க. அந்த சாவியும் வாங்கியாச்சுது. இதை வச்சுட்டு இங்கே நம்ம தேடுறோம், இங்கே நம்ம போய்ட்டு ஓடி அலையிறோம். கேட்டிங்களா? அப்போ தான் யோசித்தேன், நம்ம ஒரு மாம்சத்தில் பண்ணுறோம். ஆண்டவர் நமக்குன்னு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி கொடுத்துக்கிருக்கும்போது திருப்பி அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு தான் போகிறோம். திருப்பி அதில் போய்ட்டு என் வாஞ்சியாக இருந்துக்கிட்டு பணம் பார்க்குறாங்க. இத்தனை இது ஒரு 6 மாதம் தான் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்டு, இவ்வளோ அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு அவங்க பேரம் பேசுகிறாங்க. அவசியமாக நமக்கு இல்லை. இவங்க என்ன சொன்னாங்க, நீ என்ன கொடுத்தியோ அதை கொடு போதும், பேசவே இல்லை எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லலை. அவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவர் செய்ததை மாம்சத்தில் நமக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும், அது இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா 4 பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இதுதான் பிரச்சனை. நடக்கிற காரியம் இல்லை. நம்ம போனால் காரியம் நடக்குது, அப்படியே போயிட்டு இருந்தால் முடிஞ்சு போச்சுது. அப்புறம் வந்தோன்னா அங்கே போனால் இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இங்கேனா எல்லாமே செட்டப்பாக இருக்குது. பாருங்கள், ஒரு எடுத்து வைக்கிறதுக்கு என்ன ஒரு இதில் அவங்களுக்கு ஒரு இது இல்லை. இது யார் எடுத்து வைக்கிறது? சும்மா ஒரு மிக்சரையும் 2 நம்ம பேர் என்ன இதை வைக்கிறதுக்கு அவர் தான் எடுத்து வைப்பார். அவரே இந்த மாதிரி முணங்குறாரு. அதனால தான் பார்த்தேன், என்னடா அப்படி முணங்குறாரு, எப்பவுமே கொஞ்சம் வேதனைக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த சர்ச்சையை பார்க்கலாமா, இங்கே பயப்படி சண்டே கிளாஸுக்கு இடம் இருக்குது, நிறைய காரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அப்படி பண்ணதுனால மாம்சத்தில் நடந்தோம், கடைசியில் நடக்கலை. இன்றைக்கி சந்தோஷமாக அங்கே எல்லாமே இருக்குது, ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஆண்டவர் கொடுத்தா அது போதும் என்று சொல்லி நம்ம எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லியாச்சுது. திருப்பி போயிட்டு இன்னொன்று தேடும்போது பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜுக்கு மேலே இவ்வளோ பெரிய ராடு கிடக்குது, இப்படி நீளமாக. ஸ்பீடாக வந்துட்டேன். ஏன்னா அந்த நேரத்தில் டயர்டும் கூட. அதையும் சாப்பிட்டுட்டு நல்லா அந்த ரோட உட்காந்து நிறையா சாப்பிட்டுட்டு வரோம். பார்த்தீங்களா, ஒன்றும் ஓடலை. டக்குன்னு பார்த்தா பெரிய ராடு. சரி இப்படி தானே கிடக்குது, அப்படியே போயிடலாம், இது கீழே தட்டாதுன்னு போனால் அடிச்சிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இது. பட் லக்கில் வேறு ஒன்றும் சேதமாகலை, பட் சத்தம் வருது. இது அவசியமாக பாருங்கள் எனக்கு. அப்போ நம்ம வந்து மாம்சத்தில் செயல்படும்போது we get into problems. ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் அப்படியே எல்லாம் தூக்கி கொடுக்குறாரு. அதை விட்டுட்டு நம்ம போய்ட்டு மாம்சத்தில் தேடும்போது இந்த காரியங்கள் நடக்குது. சும்மா சொல்லணும், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ தான் நான் யோசித்தேன், ஆண்டவரே பேசாமல் இருந்திருக்க வேண்டியது தானே, இதுக்கு போய் ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டு காசு செலவு பண்ணிக்கிட்டு. கேட்டிங்களா? ஸோ இது அவசியமாக அப்படின்னு யோசித்தேன். அதனால் பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம வந்து நமக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பார்க்குறோம். நம்மளுக்கு என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மலையாக பேத்துட்டு போக சொல்கிறாரு, அல்லது கடினமாக ஒன்று வேலை பார்க்கவா சொல்கிறாரு? ஏதோ ஒரு சின்ன காரியத்தை சர்ச்சில் நம்ம உட்காந்து செய்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு போய் உட்காந்துக்கிட்டு யார் செய்தா, நீ செய்தா, நான் செய்கிறதா, அதை செய்தான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எங்கே சபையை கட்ட முடியும், எங்கே பண்ண முடியும்? கேட்டிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில சமயங்களில் அப்படி ஆகிறத பார்க்கின்றோம். தேவன் நல்ல தேவன் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வர்றதற்கு நான் பாத்திரம் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுகமாவான். ஆண்டவர் அப்படி ஷாக் ஆகிட்டார். என்னடா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கண்டதில்லை. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில் விட இந்துக்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசங்களை நம்ம பார்க்க முடியும். அவ்வளோ பார்க்குறோம், போனால் தான் தெரியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ விசுவாசிக்கிறாங்கன்ட்டு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அதை குறித்து ஆச்சரியப்படுற ஆண்டவர் இந்த விசுவாசத்தை பாருங்கள். அவன் சொன்னால் வீட்டுக்கு வராதிங்கிறான். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வேலைக்காரன் சுகமாவான். அது பண்ணிட்டு அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்திருப்பாங்க.
ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பே